கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இந்த ஃபோன் சரியில்லை இருந்தால் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் கட்டுறதுல உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் நான் மாட்டும் போது நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோவாக எடுத்து அனுப்பிச்சுட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அடுத்து என்ன கட்ட போகிறோம்னா கிளச்சோட அந்த போல்ட்டெல்லாம் கட்டியாச்சு. ஸ்ப்ரிங் வர போல்ட், ப்ரெஷர் போல்ட்லாம் கட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த போல்ட் லூஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் சொல்ல வந்தது தான் இது லூஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். லூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து இந்த வாஷர் அழுத்திடாத, கட்டாக எடுத்து இதை எடுத்துட்டிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு நெட்டு அழுத்திடாதே. அது நெட்டு அதுக்குள்ளே இப்படி காமி, அதுக்குள்ளே ஒரு வாஷரு நெட்டு, ஒரு வாஷர். அதுக்கப்புறம் இந்த புல்லை பிடிச்சின்னு அப்படியே கிளச்சை இழுத்திங்கன்னா கிளச்சை வந்துடும். இதில் வந்து ஒரு கோச், அதே மாதிரி தான் கோச் வாஷர் ஒன்று வரும். இது ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இப்படி வரும். இது வந்து வண்டியில் வரும். நான் இப்படி இப்போதைக்கு சும்மா போட்டேங்க. இப்படி இதில் வரணும். இது வந்து இது எப்படி வரணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. இது உள்ள வச்சுக்கலாம். இதுலேயும் வேறு எதுவும் வாஷர்லாம் இல்லை. நான் மாட்டும் போது உங்களுக்கு எல்லாத்தையும் ஃபுல்லாக கைட்டி காமிச்சு மாட்டுறேன். அடுத்து பெல்லு உள்ளியும் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். பெல்லு உள்ளியும் இதோ இந்த சிம் வாஷர் மட்டும் ஒன்று வரும், அவ்வளோதான். கொஞ்சம் தூரத்துலேருந்து காமிக்கணும். இப்போ அடுத்து வந்து இந்த கீர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீர் பின்னாடி எந்த வாஷரும் வராது. இந்த கீர் பின்னாடி எந்த வாஷருமே வராது. அடுத்து நம்ம கைட்ட போகிறது ஆயில் பம்ப் தான் ஃப்ரெண்ட்ஸ். கைட்ட போகிறோம். இந்த போல்ட்டு மூணுத்தையும் யூஸ் பண்ணோன்னா கைட்டிக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் பம்ப் கைட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் பம்ப். இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா நான் இன்ஜின் மாட்டும் போது சொல்கிறேன், இல்லை இப்பயே சொல்லிடுறேன். அந்த சைடு பம்ப்பு தான் அந்த கீர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைமிங் செட் சுற்றுற கீர் அதில் சுற்றி இதில் போயிட்டு இதில் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி இருக்க பாருங்க. இதில் போயிட்டு அது டைமிங் செட் சுற்றும் போது இதுலேருந்து ஆயில் இது வழியாக ஆயில் ஏறி மேலே தள்ளும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் பம்ப்பு. அடுத்து நம்ம கைட்ட போகிறது கியர் ட்விஸ்டர். இந்த ஒரு போல்ட்டை கட்டினா இந்த ஸ்டார் மாதிரி உள்ளது வந்துடும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த போல்ட் அப்படியே இதை எப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கியர் ஸ்டார் வந்துடும். கியர் ஸ்டார் அது பின்னா நேரடி உள்ள ஒரு பிளேட் இரண்டு ஒன்று ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கீர் ஃபங்க்ஷன் நான் கைட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அலங்கிய போல்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா இது வந்துச்சு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ள ஸ்ப்ரிங் வரும். இந்த ஸ்ப்ரிங்கை இதில் தள்ளி போனால் நான் உங்களுக்கு மாட்டும் போது கம்ப்ளீட்டடாக காமிக்கிறேன். ரொம்ப கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். இந்த இது சொன்னல ஃப்ரெண்ட்ஸ், கிளச்சு வரும் பாருங்க ஹவுசிங்கில். அங்கே வந்து புஷ்ஷு ஒன்று வரும். ஃபஸ்ட்டு ஒரு புஷ்ஷு, அப்புறம் ஒரு வாஷர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு புஷ்ஷு முதல்ல ஃபஸ்ட்டு வாஷரு, அப்புறம் புஷ்ஷு. இதான் ஹப்பு. அடுத்து கியர் ஷாஃப்ட் ஒன்று எடுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆட்டி இழுத்திங்கன்னா இதான் ஃப்ரெண்ட்ஸ் கியர் ஷாஃப்ட் எதுவும் வராது ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கியர் ஷாஃப்ட்.